நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா, அன்பால் சொந்தமான என் தெய்வமே. பொறித்து நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை
சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய எளியன் பவுல் போல் வாழ்ந்திட, எளியன் பவுல் போல் வாழ்ந்திட. சொல்லத் தெரிய அன்பால் சொந்தமான என் தெய்வமே. சொல்லத் தெரிய அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரிய அன்பால் சொந்தமான என் தெய்வமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 16 இறைச்சொற்றொடர்கள் 13 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு சொல்கிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இன்று திருச்சபையானது புனித பேதுருவின் தலைமை பீடத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறது. இந்த நாளிலே இந்த திருச்சபையை, சமூகத்தை வழிநடத்துகின்ற அனைத்து தலைவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் இறைவேண்டல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வாழ்ந்து இந்த மக்களை இறைவன் விரும்புகின்ற இறையாட்சியின் பாதையிலே இதய பயணத்தை மேற்கொள்ள தேவையான அருள்வரங்களை இவை யாவருக்கும் தர வேண்டும் என்று இந்த நாளிலே சிறப்பாக வேண்டுவோம். இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, கடவுள் தகுதிகளை பார்த்து பொறுப்புகளை தராமிருந்தாலும் பொறுப்புகளை கொடுத்து தகுதியாக்கி கொள்கிற சூழலிலே இந்த பொறுப்புகளை கட்டாயத்தினால் அல்ல, மன ஓப்போடு செய்ய இந்த நாள் நம்மை அழைப்பு விடுக்கிறது. பொறுப்புகளில், ஆட்சி அதிகாரங்களில் இருக்கின்றவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை, மக்களை கட்டாயத்தினால் அல்ல, மாறாக மன ஓப்போடு மகிழ்வோடு செய்ய வேண்டும், வழிநடத்த வேண்டும். அதைத்தான் இந்த விழா நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த நாளிலே அதிகார வெறித்தனங்கள் ஆங்காங்கே தலைவிரித்து ஆடுகிற சூழலிலே, அதிகாரம் என்பது ஆட்டுவித்து ஒடுக்குவதற்கல்ல அல்லது மக்களை ஓரங்கட்டுவதற்கல்ல, மாறாக அன்போடு அவர்களை வழிநடத்துவதற்காக. அதிகாரம் என்பது வாட்டி வதைப்பதற்காகவும் அல்ல, வாஞ்சையோடு இருப்பதற்காக. அதிகாரம் என்பது திட்டி தீர்ப்பதற்கல்ல, பிடித்தவன் பிடிக்காதவன் என்று ஒதுக்குவதற்கல்ல, தீர்க்கமான திட்டமிடுதலோடு வழிநடத்துவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் நம் தாய் திரு அவையின் முதல் திருத்தந்தை பேதுருவின் தலைமை படத்தினை பெருமையோடு கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே திருத்தந்தைக்காக வேண்டுவோம். மருத்துவமனையில் அவதிப்படுகிற திருத்தந்தை மீண்டும் மிக விரைவிலே நலம் பெற்று இந்த மக்களை வழிநடத்துகின்ற ஆசீர்வாதங்களை அவருக்கு தர வேண்டும் என்று வேண்டுவோம். இந்த நாளிலே நான் உண்மையாலே கொண்டாட வேண்டுமா என்ற கேள்வி பலரின் எண்ணத்திலே உதிப்பது இயற்கையே. ஆனால் இன்று இக்கட்டான காலகட்டங்களிலே இன்னும் சிறப்பாக கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், வெளியிலிருந்து வருகின்ற பிரச்சனையை காட்டிலும் கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கின்ற சவால்கள் மிக மிக அதிகம்.
இன்று நம் வேர்களை மறந்து வாழுகிற கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே சிலர் வேர்களை திட்டமிட்டு மூடி மறைக்கிறார்கள், வெட்டி அழிக்கிறார்கள். நமது வேர்களை தேடி இன்றைய கிறிஸ்தவர்களை அழைத்து சென்றாலே பல பிரிவினை சபையை சார்ந்தவர்களுக்கு உண்மை எது என புலப்பட்டுவிடும். அவர்களின் சாயம் வெளுத்துவிடும். பாமர மக்களை அவர்களால் ஏமாற்றி பிழைக்கவும் முடியாது. பேதுரு என்ற பாறையின் மீது நம் ஆண்டவர் இயேசு கட்டிய இந்த திரு அவையின் தலைமைப்படுத்த இன்று பாறையின் வாரிசுகளாக வாழையடி வாழையாக 266வது திருத்தந்தை பிரான்சிஸ் அலங்கரிக்கிறார். நான் கட்டுகின்ற இந்த திரு அவையை பாதாளத்தின் வாயில்களை வெற்றி கொள்ளா என்றார் இயேசு. அப்படி இருக்க இன்று பல பேர் கத்தோலிக்க திரு அவையின் சில துளிகளை உதறி விட்டுவிட்டு கத்தோலிக்க திரு அவையினரை திசை திருப்புகிறார்கள். பாதாளத்தின் வாயில்களை விட இவர்கள் மோசமானவர்களோ என எண்ண தோன்றுகிறது. காரணம், அந்த அளவிற்கு அரைகுறையாக திருவிவிலியத்தை வாசித்து விட்டு விளக்கம் தெரியாமல் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்றாறு போன்று பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தூய பேதுருவின் மீது கட்டப்பட்ட திரு அவையை எப்படி இவர்கள் இடிக்க முயல்கிறார்கள் என்பதே மிக பெரிய வேதனையும் கேள்வியும். விண்ணரசின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று இயேசு சொன்னவர்களை பார்த்து, உங்களுக்கெல்லாம் மீட்பு இல்லை, நீங்களெல்லாம் விண்ணகம் செல்ல முடியாது என்று நம்மை எள்ளி நகையாடுகின்றவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இவர்களை பார்க்கும்போது, தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்பதை தவிர வேற ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. இருப்பினும் நல்ல இறைவன் அதிகாரத்தில் இருக்கின்ற மக்களை அன்போடு இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுக்கட்டும். மகிழ்வோடு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆள் பார்த்து, இடம் பார்த்து, ஜாதி பார்த்து செய்யாமல் வெளிப்படைத்தன்மையாக கனிவோடும் இரக்கத்தோடும் நீதியோடும் நடந்து கொள்ளக்கூடிய அருள்வரங்களை எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பை எந்நாளும் துய்த்திட, அதற்காக எங்களை கருவி ஆக்கிட தேவையான அருள்வை தாரும். ஆமேன். நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம். நற்செய்தி தீபங்களாய் திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம். நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம். நற்செய்தி தீபங்களா உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம். நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம். நற்செய்தி தீபங்களா இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம். செல்வோம், துணிந்து செல்வோம். நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம். நற்செய்தி தீபங்களாய் திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம். நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம். நற்செய்தி தீபங்களா புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.